வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் வீணாக கிடக்கும் உடைந்த குச்சிகளை எப்படி ஒரு அழகான பூத்தொட்டியாக மாற்றலாம் என்பதை பார்க்க போகிறோம். இது எளிமையானது, செலவில்லாதது. இது அழகாக உள்ள உங்கள் வீட்டை மேலும் அழகாகும். தேவையான பொருட்கள்: முதலில் இதற்கு பொருத்தமான ஒரு உடைந்த குச்சி தேவை. பிறகு பிளாஸ்டிக்காலான மணி பிளான்ட் இலைகள் மற்றும் பிளாஸ்டிக்காலான உதிரி ரோஜா பூக்கள் மற்றும் பிளாஸ்டிக்காலான ஒரு பாட், அதாவது ஒரு இதை வைக்கக்கூடிய ஒரு பானை. மேலும் இதை ஒட்டுவதற்கு க்ளூ கன். இப்போது இதை நாம் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். நம்முடைய வீட்டின் அருகே மரத்திலிருந்து கீழே காய்ந்து விழுந்த இது போன்ற ஒரு மரக்குச்சியை எடுத்து அதன் மீது பிளாஸ்டிக் மணி பிளான்ட், இது ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கலாம். மேலும் உதிரி ரோஜா பூக்கள், பிளாஸ்டிக்காலான உதிரி ரோஜா பூக்கள், இதை ப்ளூ கன் கொண்டு இதை அனைத்தையும் இதில் வீடியோவில் காண்பிப்பது போல அழகாக சுற்றி ஆங்காங்கே குழுகன் வைத்து ஒட்டிவிட வேண்டும். பிறகு உதிரியாக உள்ள பிளாஸ்டிக் ரோஜாக்களையும் இதன் மீது தேவையான இடங்களில் ஒட்ட வைத்து இறுதியாக பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பானையில் இதற்கு பொருத்தமான ஒரு பிளாஸ்டிக் பானை எடுத்து அதனில் இதை வைத்து விடவும். இப்போது தயாராகிவிட்டது ஒரு அழகான பிளவர். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் வீணாக கிடக்கும் உடைந்த குச்சிகளை எப்படி ஒரு அழகான பூத்தொட்டியாக மாற்றலாம் என்பதை பார்க்க போகிறோம். இது எளிமையானது, செலவில்லாதது. இது அழகாக உள்ள உங்கள் வீட்டை மேலும் அழகாகும். தேவையான பொருட்கள்: முதலில் இதற்கு பொருத்தமான ஒரு உடைந்த குச்சி தேவை. பிறகு பிளாஸ்டிக்காலான மணி பிளான்ட் இலைகள் மற்றும் பிளாஸ்டிக்காலான உதிரி ரோஜா பூக்கள்